இப்போ நம்ம மட்டன் எலும்பு தால்சா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான கத்திரிக்காய் ஒரு 800 கிராம், சவுச்சவு சுரக்காய் இது ரெண்டும் சேர்த்து ஒரு 600 கிராம், பெரிய வெங்காயம் ஒரு 150 கிராம், பச்சை மிளகாய் 10 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு மல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அரை கிலோ தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி. அவ்வளோதான். இதில் கொஞ்சம் நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கிடுவோம். இப்போ நல்லா கொதித்து அந்த கத்திரிக்காய் வெந்த பதம் தெரியும். அந்த நேரத்தில் நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு அளவு புளி ஊற்றிக்கிடுவோம். புளியை நல்லா கரைச்சி கட்டியாக ஊற்றிக்கிடுவோம். அதோட கொஞ்சம் இஞ்சி பூடு, மாங்காய். இந்த நேரத்தில் மாங்காய் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துட்டோம்னா மாங்காய் கரைஞ்சிடும். இந்த நேரத்தில் புளி ஊற்றினோடனே மாங்காயை போட்டுட்டு இஞ்சி பூடி விழுது சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, எலும்பு, மட்டன் எலும்பு இது 3ஐயும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நமக்கு தால்சா ரெடி ஆயிடுச்சு.